அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராமாயண கதையின் தொடர்ச்சியை கேட்கலாமா? கபந்தனுடைய ஆலோசனையின்படி ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் பம்பா நதி தீரத்திற்குச் சென்றனர். அங்கு மதங்க முனிவரின் சிஷ்யையும் மூதாட்டியுமான சபரியை பார்த்தனர். அவர் ஸ்ரீராமனின் பரம பக்தை. ஸ்ரீராமரை தரிசிப்பதன் மூலமே அவளுக்கு முக்தி கிடைக்கும் என்று குரு சொல்லியிருந்தார். எனவே அவரை தரிசிப்பதற்காகவே தன் முதிய உயிரை போக விடாமல் பிடித்து கொண்டு காத்திருந்தார். ஸ்ரீராமர் என்றாவது வருவார் என்ற நம்பிக்கையில் காட்டிலிருந்த கனிகளை எல்லாம் சேகரித்து வைத்திருந்தார். ஸ்ரீராமரை பார்த்ததும் தாயன்புடன் அதை எடுத்து கொடுத்தார். ஸ்ரீராமரிடம் அனுமதி பெற்று தீயில் இறங்கி பூத உடல் நீங்கி பொன்னுடம்புடன் சொர்க்கம் சென்றார். ராமலக்ஷ்மணர்கள் இருவரும் ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கிச் சென்றனர். அங்கிருந்த சுக்ரீவன் இந்த 2 தெய்வீக அழகு கொண்டவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பி தன் அமைச்சர் ஹனுமனை அனுப்பி வைத்தார். ஒருவேளை இவர்கள் தன் அண்ணனும் தன்னை கொல்ல துடிப்பவனுமான வாலியினால் அனுப்பப்பட்டிருப்பார்களோ என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது. ஹனுமனின் தந்தை கேசரி வானரகுல அரசர்களில் ஒருவர். ஹனுமனின் தாய் அஞ்சனாதேவி. வாயு பகவானின் அருளினால் அவதரித்தவர் ஹனுமன். பவனபுத்திரர், ஆஞ்சநேயர், மாருதி என பல பெயர்கள் அவருக்கு உண்டு. நினைத்த உருவம் எடுக்கவும் அவரால் முடியும். ஒரு பிராமணரை போல் உருவம் மாறியவர் ஸ்ரீராமரிடம் சென்று நீங்கள் யார் என்று கேட்டார். ஹனுமன் பேசிய விதம் மிகவும் கண்ணியமாகவும் அழகாகவும் இருந்தது. அதை கண்டு மகிழ்ந்த ஸ்ரீராமர் தன்னை பற்றி சொன்னார். அவருடைய நற்குணம் நோக்கம் பற்றி தெரிந்து கொண்ட ஹனுமன் அவர் மேல் மிகுந்த பக்தி கொண்டவராகிவிட்டார். பல காலம் பழகிய நண்பர்கள் போல் அவர்களிடையே ஒரு பாச பிணைப்பு வெகு சீக்கிரமே உருவாகிவிட்டது. சிறிது நேரத்தில் ஹனுமன் தன்னுடைய உண்மை வடிவுக்கு வந்து, பிரபு, நான் வானரகுலத் தலைவர் சுக்ரீவனின் பிரதம அமைச்சர். அவர் நெருக்கடியில் இருக்கிறார். அவருடைய அண்ணன் வாலி கிஷ்கிந்தையில் இருந்து அவரை விரட்டியதோடு அவருடைய மனைவியை அபகரித்து கொண்டார். நாங்கள் இப்போது ரிஷ்யமுக பர்வதத்தில் ஒளிந்து வாழ்ந்து வருகிறோம். சுக்ரீவர் மிகவும் பணிவானவர், நம்பகமானவர், நாணயமானவர். நீங்கள் அவருடைய நண்பராகி விடுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார். உங்களுடைய பிரச்சனையும் எங்கள் தலைவருடைய பிரச்சனையும் ஒன்று போலவே இருக்கிறது. என்னுடன் வாருங்கள். சீதா மாதாவை தேடி கண்டுபிடிப்பதில் சுக்ரீவர் மிகப்பெரிய உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ராம லக்ஷ்மணர்களை தன் தோளில் சுமந்து சென்றார். அனுமன் ராமருடைய கதையை சுக்ரீவனுக்கு விளக்கிச் சொன்னார். மனைவியை பிரிந்து வாடும் இருவரும் கைகுலுக்கி கொண்டனர். வாலியை கொள்வேன் என்று ஸ்ரீராமர் வாக்கு கொடுத்தார். சீதையை கண்டுபிடித்து கொடுப்பேன் என்று சுக்ரீவர் சத்தியம் செய்து கொடுத்தார். ஹனுமன் மூட்டிய அக்னியின் சாட்சியாக இருவரும் ஒன்றாக நட்புடன் இருப்போம் என்று உறுதியெடுத்தனர். வெகு காலம் முன்பாக மதங்க முனிவர் ரிஷ்யமுக பர்வதத்தில் கால் வைத்தால் வாலி தலை வெடித்து செத்து விடுவான் என்று சாபம் கொடுத்திருந்தார். அதனால் அண்ணன் என்னை கொல்ல வந்தபோது தப்பித்து இங்கு வந்துவிட்டேன். இங்கு வர அவனால் முடியாது. நீங்கள் சீக்கிரமே வாலியை கொன்று என்னை காப்பாற்றுங்கள். அவனுடைய ராஜ்யம் எனக்கு வந்துவிடும். அந்த படையும் என்னுடைய வானர சேனையும் சீதா மாதாவை கண்டுபிடிக்க பெரிதும் உதவும் என்று சுக்ரீவர் தன் விருப்பத்தையும் திட்டத்தையும் சொன்னான். ஸ்ரீராமர் வாலியை கொன்று உனக்கு உதவுகிறேன் என்று மீண்டும் வாக்கு கொடுத்தார். சில நாட்களுக்கு முன்பாக ரிஷ்யமுக பர்வதத்தில் சுக்ரீவனும் பிறரும் ஒரு விசித்திரமான சம்பவத்தை பார்த்தனர். ஒரு கெட்டவன் ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டு வானில் பறந்து சென்றதை பார்த்திருந்தார்கள். அந்த பெண் கூக்குரலிட்டபடியும் ராமா லக்ஷ்மணா என்று அலறியபடியும் சென்றிருந்தார். கடத்தி செல்லப்படுகிறாள் என்பது புரிந்தது. கீழே இருந்து சிலர் தான் கடத்தி செல்லப்படுவதை பார்ப்பதை புரிந்து கொண்ட அந்த பெண் தன்னிடமிருந்து ஆபரணங்களை ஒரு துணியில் முடிந்து கீழே போட்டார். அதை சுக்ரீவன் எடுத்து குகைக்குள் பத்திரமாக வைத்திருந்தான். அதை இப்போது ராம லக்ஷ்மணர்களிடம் கொண்டு வந்து காண்பித்தான். சீதையின் நகைகள் ஸ்ரீராமருக்கு அதை பார்த்ததும்
துக்கம் பீரிட்டது. பொலபொலவென கண்ணீர் கொட்டியது. தொண்டை அடைத்தது. கிஷ்கிந்தை வானரர்களின் ராஜ்யம். அதன் அரசர் வாலி. ஸ்ரீராமரின் ஆலோசனையின் பேரில் சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்குச் சென்று வாலியை நேருக்கு நேர் போருக்கு அழைத்தான். வாலியின் எதிரில் நின்று யார் போரிட்டாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி வாலிக்கு வந்துவிடும். எனவே ஸ்ரீராமர் மறைந்திருந்து அம்பெய்ய தீர்மானித்திருந்தார். முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். வாலியும் சுக்ரீவனும் இருவரும் தீவிரமாக போரிட்டனர். இருவரும் சம பலத்துடன் இருந்ததால் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. இருவரும் ஒரே மாதிரியாகவே இருந்தனர். இதனால் ஸ்ரீராமர் யார் மீது அம்பெய்ய என்று குழம்பினார். மறுநாள் போருக்கு போகும்போது அடையாளம் தெரிய சுக்ரீவனுக்கு ஒரு மாலை அணிவித்தார். வாலி சுக்ரீவ சண்டை தொடங்கியது. குகை பின்னால் மறைந்து நின்ற ஸ்ரீராமர் சரியான தருணம் வந்ததும் வாலியை நோக்கி அம்பெய்தார். அது வாலியின் மார்பை துளைத்து உயிரை குடித்தது. வீரம் நிறைந்த வாலி இறந்ததை பார்த்து அவருடைய மனைவி தாரா கதறி அழுதார். என்னையும் அங்கதனையும் இனி யார் காப்பாற்றுவார் என்று கதறினார். ஸ்ரீராமர் அவருக்கு ஆறுதல் சொல்லி, அங்கதனே இளவரசராக இருப்பார். விதியை யாராலும் மாற்ற முடியாது. தீரமுள்ள பெண்கள் அழக்கூடாது என்று தேற்றினார். அதை கேட்டு தாராவுக்கு மன அமைதி கிடைத்தது. சுக்ரீவனுக்கு இப்போது அண்ணனை கொன்ற குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. லக்ஷ்மணர் அவனை தேற்றினார். வாலியின் அந்திம கிரிகைகளை அங்கதனுடன் இணைந்து முறையாகச் செய்ய முன்வந்தார் சுக்ரீவன். அங்கதன் தன் தந்தை வாலியின் உடலை தேரில் வைத்து பம்பா நதிக்கரைக்கு கொண்டு சென்றான். வானர சேனை சுற்றி நிற்க இறுதிச் சடங்குகள் செய்து முடிக்கப்பட்டன. கிஷ்கிந்தையின் அரசராக சுக்ரீவனுக்கு மகுடம் சூட்டப்பட்டது. இனிமேல் சீதையை கண்டுபிடித்தாக வேண்டும். இது மழைக்காலம். மழை முடிந்து கார்த்திகை மாதம் தொடங்கிய பின் சீதையை தேடி புறப்படலாம் என்று சுக்ரீவனும் ஸ்ரீராமனும் பேசி முடிவெடுத்தனர். ஆனால் மழைக்காலம் முடிந்த பல நாட்கள் ஆன பின்னரும் சுக்ரீவன் செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் அலட்சியமாக இருந்தான். கிஷ்கிந்தை ராஜ்யம் கிடைத்ததும் சுகபோகங்களில் திளைக்க ஆரம்பித்து விட்டான். இது ஸ்ரீராமருக்கு கோபத்தை மூட்டியது. லக்ஷ்மணன் நேராக சுக்ரீவனுடைய அரண்மனைக்கு சென்று கோபத்துடன், சீதையை தேடி உன் சேனையை அனுப்பாவிட்டால் நமக்குள் போர் வெடித்துவிடும் என்று எச்சரித்தார். அதை கேட்ட சுக்ரீவன் நடுநடுங்கினான். லக்ஷ்மணனின் சீற்றத்தை தாரா நிதானமாக பேசி தணித்தார். ஒரு சில வானரங்களை சீதையின் இருப்பிடம் தேடி அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னாள். சுக்ரீவனும் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். கிஷ்கிந்தையில் அனைத்து வானர கூட்டமும் வந்து சேர்ந்தன. ஹே வானர பிரஜைகளே, எல்லா திசைகளிலும் சென்று சீதா மாதாவை தேடுங்கள். 10 நாட்களுக்குள் நல்ல செய்தியுடன் திரும்பி வராவிட்டால் உங்கள் தலையை வெட்டி விடுவேன் என்று சொல்லி 4 திசையில் 4 வானர சேனைகளை அனுப்பி வைத்தார் சுக்ரீவர். அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான், கவயா, கவஷா, மைந்தா, த்விதா போன்ற பல வானர வீரர்களிடம் விசேஷ பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. ஹனுமனால் நிச்சயம் சீதையை கண்டுபிடித்துவிட முடியும் என்று ஸ்ரீராமர் உறுதியாக நம்பினார். அனுமனிடம் தன் பெயர் பொறித்த கணையாளியை கொடுத்து சீதையை பார்க்கும்போது இந்த மோதிரத்தை அவளிடம் காட்டு என்று சொன்னார். தன் மீது ஸ்ரீராமர் வைத்திருந்த நம்பிக்கையை பார்த்து ஹனுமன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். சீதையை தேடி வானரப்படை தென் திசையில் பயணத்தை ஆரம்பித்தது. அங்கதனே அந்த குழுவின் தலைவர். அடர்ந்த கானகத்தின் நடுவில் ஒரு பெரிய இடத்தில் மிகப்பெரிய குகையின் வாசலை பார்த்தனர். பறவைகள் பெரும் கூட்டமாக அந்த குகையிலிருந்து வெளியே வருவதை அவர்கள் பார்த்தனர். குகைக்குள் தண்ணீர் இருக்க வாய்ப்புண்டு என்று நினைத்து தாகம் தணிக்க அதனுள் சென்றனர். ஆனால் அந்த குகைக்குள் ஒரு அற்புதமான நகரம் இருப்பதை பார்த்து அதிசயித்தனர். அது மயன் கட்டிய நகரம். அந்த குகை நகருக்குள் ஸ்வயம் பிரபா என்ற யோகினி யோகாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தனர். ஹனுமன் அவரை நெருங்கி சீதா மாதாவை தேடி வந்திருக்கும் விஷயத்தை சொன்னார். யோகினி அவர்களுக்கு உணவும் பானமும் தந்து உபசரித்தார். விருந்து முடிந்த பின்னர் அனைவரையும் கண்களை இறுக மூடிக்கொள்ளச் சொன்னார். அவர்கள் கண் திறந்து பார்த்தபோது அந்த குகையை காணவில்லை. அவர்கள் கண்முன்னே பறந்து விரிந்த நீலக்கடல் அலையடித்து கொண்டிருந்தது.